நீதிமொழிகள் 27:14க்கான சிறு தியானம், நேர்மை, நேரம் மற்றும் மரியாதையான உரையாடல் பற்றிய சக்தி வாய்ந்த பாடத்தை வழங்குகிறது. இந்த வசனம், எவரேனும் அதிகாலையில் தன் அயலானை உரத்த சத்தமிட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதித்தால் அது சாபமாகவே கருதப்படும் என்று கூறுகிறது. ஆசீர்வாதம் சாபமாக மாறியது மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த நீதிமொழி நகைச்சுவையாகவோ அல்லது வினோதமாகவோ தோன்றலாம். ஒரு ஆசீர்வாதம் ஏன் சாபமாக மாறும்? அதற்கான காரணம் உரத்த சத்தம் மற்றும் அதிகாலை என்ற விவரங்களில் உள்ளது. நீதிமொழிகளை எழுதிய ஞானி அனைத்து புகழையும் அல்லது வாழ்த்துக்களையும் கண்டிக்கவில்லை. மாறாக, நல்ல எண்ணத்துடன் செய்யப்படும் ஒரு செயல் மோசமான தீர்ப்பு மற்றும் மரியாதையின்மை காரணமாக எப்படி பாழாகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். நோக்கம் முக்கியமானது. நேர்மையான நட்பு மற்றும் பாராட்டு இன்பமானது. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் மிக அதிகப்படியான, பொதுவான, தற்பெருமையான அல்லது பொருத்தமற்ற நேரத்தில் வழங்கப்பட்டால் அது சந்தேகத்துடன் பார்க்கப்படலாம். அது போலியான புகழ்ச்சியால் தூண்டப்பட்டதா அல்லது தன்னை பக்திமானாக காட்டிக்கொள்ளும் விருப்பத்தால் தூண்டப்பட்டதா என்று மக்கள் யோசிக்கக்கூடும். நேரம் கணக்கிடப்படுகிறது. ஒரு மகிழ்ச்சியான, ஆரவாரமான வாழ்த்து பொதுவாக வரவேற்கத்தக்கது, ஆனால் ஒருவரை ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுப்பும்போது அல்ல. தவறான நேரத்தில் செய்யப்படும் ஒரு நல்ல காரியம் அதன் நன்மையை இழந்து தொந்தரவாக மாறிவிடுகிறது. இந்த செயல் அயலானின் நலனை மையமாக கொண்டதாக இல்லாமல் சுயநலமாக மாறிவிடுகிறது. விளைவு புண்படுத்துவது. ஒரு செயலின் விளைவே இறுதியில் முக்கியமானது. அந்த அயலான் காலை நேரத்தில் உற்சாகமில்லாதவராக இருக்கலாம். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்வதற்கு பதிலாக தொந்தரவாக உணரலாம். இந்த ஆசீர்வாதம் மற்றவரின் தேவைகளையும் அமைதியையும் புறக்கணிப்பதால் அவமதிப்பாக கருதப்படுகிறது. இன்றைய பயன்பாடு. இந்த பண்டைய ஞானம் இன்றும் பொருத்தமானதாக உள்ளது. நம் அயலாருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி வழங்குகிறோம் என்பது அந்த செயலைப் போலவே முக்கியமானது. நாம் நம்முடைய நல்ல செயல்களை பொதுவான ஒப்புதலுக்காக சமூக ஊடகங்களில் ஈடுகிறோமா அல்லது தேவனுடைய மகிமைக்காகவா? நாம் மற்றவருக்கு உண்மையில் நன்மை செய்யாமல் நம்மை நாமே நல்லவராக காட்டிக்கொள்ளும் வகையில் ஆலோசனை அல்லது உதவியை வழங்குகிறோமா? பொதுவெளியில் தாராள மனப்பான்மையுடன் நடந்து கொள்வதாக காட்டிக்கொண்டு நமக்கு மிக நெருக்கமானவர்களின் தேவைகளை நாம் புறக்கணிக்கிறோமா? நம்முடைய நோக்கங்களை மதிப்பிட்டு உணர்வு பூர்வமாகவும் தாழ்மையுடனும் செயல்பட இந்த நீதிமொழி நம்மை சவாலுக்கு உட்படுத்துகிறது. மற்றவர்கள் மீதுள்ள உண்மையான அன்பும் மரியாதையும் அவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு தந்திரமாகவும் விவேகத்துடனும் சேவை செய்ய நம்மை வழிநடத்துகின்றன. இதன் மூலம் நம் ஆசீர்வாதங்கள் மகிழ்ச்சியின் ஆதாரமாகவே இருக்கும், எரிச்சலின் காரணமாக இருக்காது.